ஹாய் நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி காய்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் தினமும் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. ஸோ ஒரே ஜுரமாக இருந்ததுனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அதனால் மொத்தமாக எல்லா வீடியோவும் சேர்த்து இப்போவே போட்டுடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பிரபண்ணா ஃபங்க்ஷனுக்கு செம்ம ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்கணும். சாரி, கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ என் வாய்ஸை இக்னோர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் நிச்சயதார்த்த வீடியோ. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 21/10/2024. ஸோ அந்த வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது திருமண அழைப்புதல். ஓகேவா? ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம் நண்பர்களே. ஆனால் என்ன அப்படின்னா சரியான மழை அடித்து ஊற்றிடுச்சு. மழை செம்ம மழையாக இருந்துச்சு. உள்ளேயும் வர முடியல, வெளியிலையும் போக முடியல, சரியான மழை. ஸோ இங்கே பிரபண்ணா ஃபங்க்ஷன் செம்ம களை கட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பேர் நான் சொல்லிடுறேன். ஜே வெங்கடேஷ் பிரபு, பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. பொண்ணு பேர் வி நந்தினி, எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஓகேவா? இதான் அவங்க ஃபோட்டோ, எங்கள் பிரபண்ண ஃபோட்டோ, நந்தினி அண்ணி ஃபோட்டோ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஏசி ஹால் நண்பர்களே, தங்கம் பேலஸ். அங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது. சரியான மழை, வேறு லெவல். கல்யாணத்துக்கும் சரியான மழை. எங்களால் கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளே பெரும்பாடாக போச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 7:36 to 9:01 கல்யாணம். ஸோ நிறைய ஆரத்திலாம் வச்சுருந்தாங்க. எங்கள் மம்மியோட ஃப்ரெண்டு தான் ஆரத்தி பண்ணாங்க. ஸோ அவங்க ஆரத்தி கூட இருக்குது. ஸோ ஆரத்தியும் நல்லா இருந்துச்சு. சத்திரமும் சரியான பெரிய சத்திரம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துடும். செம்மையாக என்ஜாய் பண்ண மொத்தத்தில். இது எங்கள் பெரியம்மா, பெரியப்பா, பிரபண்ணா, நந்தினி அண்ணி, எங்கள் ராஜர் அண்ணா, காயத்ரி அண்ணி, சேயாஸ் குட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், எல்லாம் ரிசப்ஷனில் நின்று வரவேற்கிறாங்க எங்கள் பெரியம்மா. ஸோ எங்கள் சேயாஸ் குட்டி பக்கத்தில் உட்காந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனையும் காட்டுறேன். அதோ நிற்கிறான் பாருங்க. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மொத்தத்தில். மழை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பார்த்திங்கன்னா எங்கள் பிரபா அண்ணா எங்கள் பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் பாத பூஜை பண்ணுறாங்க. ஸோ நான் இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு தெரியல. இது இந்த வீடியோ கூட நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. டிவி நிறைய வச்சுருந்தாங்க நண்பர்களே. பட் இந்த வீடியோவில் டிவியில் எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் அம்மாவை எடுத்துகிட்டு வர சொன்னேன் இந்த வீடியோவை. அதனால் இதெல்லாம் மம்மி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த வீடியோவை. நிறைய வீடியோ என்னால் எடுக்கவே முடியல. ஸோ ஒரு சில வீடியோ தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஐயர்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இந்த மாதிரி நான் ரொம்ப நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்ததில்ல. ஆல்ரெடி எங்கள் ராஜன் அண்ணா ஃபங்க்ஷனில் நான் இதை பார்த்துருக்கேன். பட் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் ரொம்ப விவரம் தெரியாது. இப்போ தான் இது மாதிரிலாம் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த முறைகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த 2 நாள் செம்ம என்ஜாய் பண்ணேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தோன்னே ஜுரம், சளி எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ வரைக்கும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ்லாம் நடந்துச்சு. சம்போ ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை கச்சேரி நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்த வேல்முருகன் வந்திருந்தார். ஸோ நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, அட்டாச் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது வீடியோ போடும்போது அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். மொத்தத்தில் எனக்கு செம்ம ஹாப்பி. நிறைய சொந்தக்காரங்களாம் பார்த்தேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு மொத்தத்தில். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க நண்பர்களே. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. இதை எங்கள் பெரியம்மா, எங்கள் நந்தினி அண்ணி. இங்கே திருக்குறள்லாம் சொன்னான் மைக்கில், கேட்டிங்களா நண்பர்களே? இப்போ வந்து எங்கள் பிரபனா வந்து மெட்டி போடுறாங்க நந்தினி அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் மம்மி மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி அந்த ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஸோ எனக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே உடனே வீடியோ கொடுத்துருவேன், நீ கொடுக்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.